ஏடியா ஏஎஸ்ஆ? ஏடியா ஏஎஸ்ஆ தாக்கஞ்சிருதும் கேள்வி தூண்டல் கோட்பாட்டுல ஏடியா ஏஎஸ்ஆ தாக்கஞ்சிருதும் ஏடியா ஏஎஸ்ஆ தாக்கஞ்சிருதும் ஏடி. அப்ப இந்த ஏடியில வார ஒரு அதிகரிப்பு தான் ஏடின்னு சொல்றது மொத்த கேள்வி. மொத்த கேள்வியில வார அதிகரிப்பு தான் என்ன செய்ய போகுது, இந்த கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடு ஏற்படுத்த போகுது. அப்ப கவனிக்கணும், கவனிப்போம். இது வந்து பிரைஸ் லெவல், இது வந்து ரியல் ஜிடிபி, ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப ரெண்டு விதமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. நாடு உற்பத்தி என்னத்துல காணுவோம் என்று சொன்னால் சந்தை பெறுமதிகளின் விலையில கணிச்சு கொள்வோம். சந்தை பெறுமதி விலை மெய்மொத்த உள்நாடு உற்பத்திக்கு எப்படி கணிப்போம்னு சொன்னா அடியாண்டு விலை. இப்ப 2021 சமன் 100 மாத்திட்டாங்க. அடியாண்ட 2021 சமன் 100, 2021 சமன் 100 முந்தியமா 20 முதலே மாத்தியாச்சு. 2021 சமன் 100 அடிப்பாட்டுலதான் இந்த ரியல் ஜிடிபி நாங்க செய்வோம், கழிச்சு கொள்வோம். அப்ப இங்க என்ன சொல்றாருண்டா, கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாடுல என்ன சொல்றாருண்டா, நாட்டின் மொத்த கேள்வி ஏடி என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அதனால இந்த மொத்த நிரம்பல் கோடு இருக்கல்லோ, மொத்த நிரம்பல் கோடு ஏஎஸ் மாறாது. மொத்த நிரம்பல் கோடு ஏஎஸ் என்ன செய்யாது, மாறாது. அப்ப ஏஎஸ் மாறாம இருக்க ஏடியில வார அதிகரிப்பு, ஏடி என்ன சொன்னா மொத்த கேள்வியில வார அதிகரிப்பு, மொத்த கேள்வியில வார அதிகரிப்பு. மொத்த கேள்வியில வார அதிகரிப்பு விலையை கூட்டும். இது பி பிரைஸ் லெவல் 1, இது பிரைஸ் லெவல் 2. ரைட், பிரைஸ் லெவல். அப்ப பிரைஸ் லெவல் கூறுறதால, நாட்டின் கூறுறதால என்ன நடக்க போகுது, ஏடி கூறுறதால பிரைஸ் லெவல் கூட போகுது. பிரைஸ் லெவல் கூறுறதால வார பணவீக்கத்திற்கான பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், கேள்வி தூண்டல் பணவீக்கம். கேள்வி தூண்டல் இதை சொல்லுவோம் வருமான செலவு அணுகுமுறை. சொல்றோம் வருமான செலவு அணுகுமுறை. அப்ப இந்த வருமான செலவு அணுகுமுறையில நீங்க கவனிக்கணும், கூறுகள் கொஞ்சம் சொல்லுங்க. ஏடியின் கூறுகள் என்னென்ன வரும், ஏடியின் கூறுகள் என்னென்ன வரும், ஏடியின் கூறுகள், ஏடியின் கூறுகள் வராதாக்களுக்கான திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன். ஏடியின் கூறுகள் என்ன வரும், ஏடியின் கூறுகள் மொத்த கேள்வியின் கூறுகள் என்ன வரும், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ் தேறி ஏற்றுமதி. மொத்த கேள்வியின் கூறுகள் இதுதான் மொத்த கேள்வியின் கூறு. அப்ப இதைத்தான் கேள்வி தூண்டல் பணவீக்கம். இது கடந்த கிளாஸ் பார்த்துட்டோம், கேள்வி தூண்டல் பணவீக்கம். இன்றைக்கு பார்க்க வேண்டியது அடுத்தது, கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு எதிர்மறையானதுதான் செலவு தூண்டல் பணவீக்கம். அப்ப செலவு தூண்டல் பணவீக்கத்தை நீங்க எப்படி கேட் பண்ண வேணும்டா, 2ஆம் பாடத்துல படிச்ச ஒரு உற்பத்தி பொருளுக்கு வரி விதிக்க எப்படி நடக்குமோ, அது நிறுவனத்துக்கு ஒரு உற்பத்தி பொருளுக்கு வரி விதிக்க உற்பத்தி கோடு, உற்பத்தி ஒரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு இடப்பக்கம் போகுமா வலப்பக்கம் போகுமா, லெப்டா ரைட்டா? ஒரு உற்பத்தி பொருளுக்கு வரி விதிக்க நிரம்பல் கோடு வந்து இடப்பக்கம் போகுமா வலப்பக்கம் போகுமா, லெப்ட், இடப்பக்கம். அதே மாதிரிதான் இங்க நாட்டுக்கும் அப்படித்தான். ரைட், பாப்போம் செலவு தூண்டல் கோட்பாட்டுல. செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாட்டுல. ரைட், செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாடு ஏஎஸ் சார்பான என்ன பணவீக்க அதிகரிப்பு, ஏஎஸ் சார்பான பணவீக்க அதிகரிப்பு. ரைட், ஏஎப் சாரான பணவீக்க அதிகரிப்பு. ஏஎப் சார்பான பணவீக்க அதிகரிப்புண்டா, கொஞ்சம் ஸ்கிரீன் வந்து வெட்டி வருது போல பார்ப்போம். ரைட், ஏஎப் சார்பான ஏஎஸ் சார்பான பணவீக்க அதிகரிப்புக்கான பேரை தான் சொல்லுவோம் செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாடு. அப்ப செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாடு எப்படி விளங்கப்படுத்துவோம், ஏடி என்ன செய்யாது, மாறாது. ஏடி மாறாது, ஏடி பார். இது பிரைஸ் லெவல், இது ரியல் ஜிடிபி. ஏடி மாறாது, ஏடி மாறாது. இப்ப மொத்த நிரம்பல் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. ஏஎஸ் குறைய போகுது. ரைட், ஏஎஸ் 1 உள்ளுக போற மொத்த நிரம்பல் கோடு என்ன செய்ய போறார்,
உள்ளுக்க போறார். மொத்த நிரம்பல் கோடு உள்ள போறதால என்ன செய்ய போகுது, பிரைஸ் லெவல் என்ன செய்ய போறார், கூட போறார். ரைட், பிரைஸ் லெவல் கூட போறார். அப்ப ஏஎஸ் வந்து குறையிறதால குறைய போகுது, இடப்பக்கம் வந்தா குறைய போகுது. ஏஎஸ் வந்து குறையிறதால ஒரு நாட்டின் பிரைஸ் லெவல் என்ன செய்ய போறார், குறைய போற. நாட்டின் பிரைஸ் லெவல் குறைய போற. அப்ப நாட்டின் பிரைஸ் லெவல் குறையிறதால என்ன நடக்க போகுது, பணவீக்கம் பெறும். அந்த பணவீக்கத்தை தான் சொல்லுவோம் செலவு தூண்டல் பணவீக்கம். செலவு தூண்டல் பணவீக்கம். இது கடந்த கிளாஸ் படிப்பு விடுறான். செலவு தூண்டல் பணவீக்கம் என்ன, இது முழுக்க முழுக்க நிரம்பல் பக்கம். நிரம்பல் பக்கம் முழுக்க முழுக்க என்ன, நிரம்பல் பக்கம். ரைட், இது பார்த்துட்டோம், போன கிளாஸ் பார்த்துட்டோம். ரைட், அப்ப இந்த செலவு தூண்டல் பணவீக்கத்துல 2 விதமான அமுக்க குழுக்கள் என்ன செய்யுது, தொழிற்படுதுன்னு சொன்னா. 2 விதமான அமுக்க குழுக்கள் உண்டு. உண்டு உண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு. ரைட், ஒழுங்கமைக்கப்பட்ட அமுக்க குழுக்கள் 2. எதுக்குள்ள தொழிற்பட போகுது, அமுக்க குழுக்கள் என்றால் ரைட் இன்டர்வென்ஷன். ரைட், குரூப் ஆஃப் இன்டர்வென்ஷன். அமுக்க குழுக்களுக்கு 2 உண்டு. உண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு. 2வது சில உரிம நிறுவனங்களின் செயற்பாடு. சில உரிம நிறுவனங்களின் செயற்பாடு. இந்த சில உரிம நிறுவனங்கள் என்னதை சொல்றாருன்னா, தனி உரிம நிறுவனங்களாக செயற்படுறதுதான் இதுகள்ல பெரும்பாலும் தனி உரிம நிறுவனங்கள்ல அந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு போயிடும். தனி உரிம நிறுவனம். அப்ப இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பண்டா என்னண்டா கவனிக்கணும். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பண்டா ரைட் தெளிவா இருக்கும். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்புல இதை சொல்லுவோம் சம்பளத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம் அல்லது கூலியால் தூண்டப்பட்ட பணவீக்கம். சம்பளத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம் அல்லது கூலியால் தூண்டப்பட்ட பணவீக்கம் சொல்லுவோம். இப்ப என்னண்டா இவ என்ன செய்ய போயினோம்னு சொன்னா, ஒரு நாட்டின் உற்பத்திக்கு பெரும்பாலான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிற பிரதான ஏற்றுமதி தேயிலையாக இருக்கலாம், இல்ல தெங்காக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம். பிரதான ஏற்றுமதியை என்ன செய்யணும், லேபர்ஸாக இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா வழங்கி கொண்டிருக்கணும். அவைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சம்பள பிரச்சனை உண்டு என்ன செய்ய போகுது, உருவாக போகுது. அப்ப சம்பளத்தை கூட்ட கவனிக்கணும். அவன் கூலிய கூட்ட சம்பளம் அல்லது கூலி, சம்பளம் அல்லது கூலிய கூட்ட உற்பத்தி செலவு என்ன செய்ய போகுது, உற்பத்தி செலவு கூட போகுது. உற்பத்தி செலவு கூடுறதால கோஸ்ட், உற்பத்தி செலவு கூடுறதால ஏஎஸ் வந்து என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ஏஎஸ் குறைய போகுது. நான் சொன்ன ஏஎஸ் குறைய போகுது. இது ஏடி மாறாது. ஏடி மாறாது. ஏஎஸ் குறைறதால என்ன செய்ய போகுது, PL1 இருந்து PL2க்கு போற விலை கூட போகுது. ஏஎஸ் குறைறதால என்ன நடக்க போகுது, திருப்பி பிரைஸ் லெவல் கூட போகுது. பிரைஸ் லெவல் கூட போகுது. பிரைஸ் லெவல் கூடுறதால என்ன நினைக்க போகுது, நாட்டுல பணவீக்கம் பெறப்போகுது. தான் சொல்லுவோம் கூலியால் தூண்டப்பட்ட பணவீக்கம் அல்லது சம்பளத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம். கூலியால் தூண்டப்பட்ட பணவீக்கம் அல்லது சம்பளத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம். அடுத்தது பாருங்கோ, இந்த சில உரிமை நிறுவனங்கள் செயற்பாடு. அமுக்க குழுக்கள் வழங்கப்படுத்தி கொண்டு போறேன் சில உரிமை நிறுவனங்கள்ல செயற்பாடு. அப்ப சில உரிமை நிறுவனங்கள் இந்த செயற்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த நான் சொன்னா பிரதான ஏற்றுமதிகளோ அல்லது பிரதான உற்பத்தி நிறுவனங்களோ அவைக்கு என்ன செய்ய போறான், பிரதான இது முடிய போறேன். ரைட், பிரச்சனை இல்லை. ரைட், சில உரிமை நிறுவனங்களின் செயற்பாடுண்டா கவனிக்கணும். இந்த சில உரிமை நிறுவனங்களின் செயற்பாட்டுல அவை பிரதானமா என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், ஒரு உற்பத்தி நிறுவனத்துக்கோ அல்லது உற்பத்தி இல்ல ஈடுபடுகின்ற தொழிற்சாலைகளுக்கு என்ன செய்ய போறார், பிரதான மூலப்பொருளை வழங்குற ஒரு நிறுவனமா இருக்க போகுது. பிரதான மூலப்பொருள். பிரதான மூலப்பொருள். பிரதான மூலப்பொருள்களுக்கான லாபத்தை கூட்ட போறார். பிரதான மூலப்பொருளுக்கான லாபத்தை என்ன செய்ய போறார், கூட்டுறதுக்கு யோசிக்கிறார். பிரதான மூலப்பொருளுக்கான லாபத்தை கூட்ட யோசிக்கிறாருண்டா என்னண்டா, அப்ப உற்பத்தி லாப சில உரிமை நிறுவனங்கள் லாபத்தை கூட்டேக்க உற்பத்தி செலவு என்ன செய்ய போகுது, மூலப்பொருட்களின் செலவு கூடும். மூலப்பொருட்களின் செலவுகள் கூடும். மூலப்பொருள் செலவு கூடும். மூலப்பொருள் செலவு கூடுது. மூலப்பொருள் செலவு கூடுறதால நாட்டின் ஏஎஸ் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. உற்பத்தி செலவு கூடுறதால நாட்டின் ஏஎஸ் என்ன செய்ய போகுது, குறைய. ஏஎஸ் மொத்த நிரம்பல். ஏஎஸ் வந்து என்ன செய்ய போகுது, பிள்ளைகள் குறைய போகுது. அப்ப ஏஎஸ் குறைறதால திருப்பி சொன்னான் பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது, கூட போகுது. பிரைஸ் லெவல் கூடுறதால நாட்டில பொது நாட்டம் கூடுறதால என்ன நடக்க போகுது,
திருப்பி நாட்டுல பணவீக்கம் பெறப்போகுது, அது பணவீக்கம் பெறப்போகுது. இதை சொல்லுவோம் என்ன, லாபத்தினால் தூண்டப்பட்ட பணவீக்கம். இது கூலியால் தூண்டப்பட்ட பணவீக்கம், இது லாபத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம். இதான் வித்தியாசம். அப்ப ரெண்டையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட், இந்த அமுக்க குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடு போக்கஸ் பண்ணி பார்த்துக்கணுங்க. 2025 ஒருக்கா போக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா கேட்கப்படவில்லை. ரைட், டேர்ம் பேப்பர்ல தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஃபைனல் பேப்பரை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட், ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு எல்லாமே எதை குறைக்குதுன்னு யோசிச்சு வையுங்கோ, உற்பத்தி செலவை கூட்டி ஏஎஸ் குறைக்குது. ரைட், ரெண்டாவது ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருக்கா கடந்த கிளாஸ் வராதாக. ரைட், ரைட், சரி. இப்ப பாப்போம், இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்துற காரணிகள் என்னென்ன. ரைட், கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்துற காரணிகள். ரைட், கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் காரணி. அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்துற காரணியில நீங்க சோமா யோசிச்சு வைக்கலாம். என்ன சொல்லுங்க, இந்த 6ஆம் பாடம் உட்பாய்ச்சல் காரணிகள் வெளிப்பாய்ச்சல் காரணிகளை கொஞ்சம் சொல்லுங்க. உட்பாய்ச்சல் ஏக்குல என்ன வரும், டபுள்யூக்குள்ள என்ன வரும்? உட்பாய்ச்சல் காரணிகளுக்கையும் வெளிப்பாய்ச்சல் காரணிகளுக்கையும் வர கூறுகளை சொல்லுங்க. உட்பாய்ச்சல் காரணி என்றா மொத்த கேள்வியை கூட்டுற விடயங்கள் எல்லாம் உட்பாய்ச்சல் காரணிகள், மொத்த கேள்வியை குறைக்கிற விடயங்கள் எல்லாம் வெளிப்பாய்ச்சல் காரணிகள். தெரியுமா உட்பாய்ச்சல் காரணி வெளிப்பாய்ச்சல் காரணி? உட்பாய்ச்சல் காரணிகள் என்னென்ன வர போறாருன்னு சொன்னால், ரைட், ஐயும் ஜியும் எக்ஸும். ஐயும் ஜியும் எக்ஸும் என்ன, ஐ என்ற என்ன முதலீடு, ஜி என்ற அரச கொள்வனவு, எக்ஸ் என்றா ஏற்றுமதி. வெளிப்பாய்ச்சல் காரணிக்கு என்னென்ன வர போற? வெளிப்பாய்ச்சல் காரணிக்குல வெளிப்பாய்ச்சல் காரணிக்கு எஸ்ஸும் நெட் எக்ஸும். வெளிப்பாய்ச்சல் காரணி நெட் எக்ஸ் என்றா தேறிய வரி. ரைட், எஸ்டிஎம் போடலாம். ரைட், எஸ்டிஎம் எம் போடுங்க. ரைட், ரைட், சேமிப்பு, நெட் எக்ஸ், இறக்குமதி. ரைட், மூன்று காரணிகள். அப்ப இதுல கவனிக்கணும். ஏன் சொல்றேன், அந்த உட்பாய்ச்சல் காரணிகள் மொத்த கேள்வியை கூட்டி என்ன செய்யும், கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப முதலாவது நுகர்வு செலவுகள் என்ன செய்யணும், கூறுறது. நுகர்வு செலவு கூடினால் கேள்வி தூண்டல் பணவீக்கம் பெறும். இரண்டாவது முதலீடுகள் அதிகரிக்கிறது. முதலீடுகள் முதலீடு அதிகரிச்சா ஏடி கூடும். மூன்றாவது அரச செலவு அல்ல அரச கொள்வனவு அதிகரிக்கிறது. அரச செலவு அல்ல அரச கொள்வனவு அதிகரிக்கிறது. அடுத்தது வட்டி வீதம் கூடணுமா குறையணுமா பணவீக்கம் வாடுறதுக்கு? வட்டி வீதம் கூடணுமா குறையணுமா? வட்டி வீதம் கூடணுமா குறையணுமா? வட்டி வீதம் குறைஞ்சாத்தான் ஏடி கூடும். எதிர்த்தொடர்பு சொல்லி தந்து நான், எதிர்த்தொடர்பு. அடுத்தது சனத்தொகை. சனத்தொகை என்ன செய்யணும், அதிகரிக்கணும். சனத்தொகை அதிகரிச்சாதான் நுகர்வு செலவு கூடும். அப்ப சனத்தொகை என்ன செய்யணும், பப்ளிக் என்ன செய்யணும், சனத்தொகை பெருக்கம் கூடும், சனத்தொகை கூடணும். அடுத்தது இன்கம் டேக்ஸ், வருமான வரி. வருமான வரி கூடணுமா குறையணுமா? கிடையாது, சொல்லுங்க. அந்த வருமான வரி கூடணுமா குறையணுமா? என்ன ரீசன்? அந்த வருமான வரியை குறைச்சாத்தானே பிள்ளைகள் நுகர்வு செலவினம் கூடும். வருமான வரியை நாங்கள் இப்ப குறைக்கிறோம், அரசாங்கம் குறைக்குது. அப்ப நுகர்வு செலவு கூடி ஏடி கூடி ஏடி கூடி பணவீக்கம் வரும். வருமான வரி என்ன செய்யணும், குறையணும். வருமான வரி குறையணும். வருமான வரி குறையணும். அடுத்தது ஏற்றுமதி என்ன செய்யணும், ஏற்றுமதி. ஏற்றுமதி
கூடோணும், ஏற்றுமதி கூடோணும், ரைட்? ஏற்றுமதி கூடோணும், இறக்குமதி என்ன செய்யணும்? குறையோணும். இறக்குமதி குறைய வேணும், எம் வந்து குறையோணும், எக்ஸ் வந்து கூடோணும். இறக்குமதி வந்து கூடோணும், சாரி ஏற்றுமதி வந்து கூடோணும், இறக்குமதி வந்து குறையோணும். அடுத்தது அரச மாற்றல் கொடுப்பனவு டிஆர் மானியம். மாற்றல் கொடுப்பனவு படிச்சிருப்பீங்க. மாற்றல் கொடுப்பனவு என்ன செய்யணும்? அதிகரிக்கும். மாற்றல் கொடுப்பனவு அதிகரிக்க வேண்டும். மாற்றல் கொடுப்பனவு அதிகரிக்க உற்பத்தி செலவு என்ன செய்யும்? குறையும். உற்பத்தி செலவு குறையுதுண்டா ஏஎஸ் எங்க பெறப்போகுது? விலைப்பக்கம் பெறப்போகுது. அப்ப பிரைஸ் லெவல் குறையும். அதாவது மாற்றல் கொடுப்பனவு செய்யணும், அதிகரிக்கணும். கவனிக்கணும், நீங்க அந்த காரணிகளை வந்து எம்சிக்குள்ள பாக்க இவரை கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் நார்மலா தெரியும். இந்த சனத்தொகை பெருக்க அதிகரிக்க என்ன நடக்குமாண்டா அடுத்த கட்டம் நீங்க யோசிக்கணும். நுகர்வு செலவுக்கு என்ன நடக்கும்? சனத்தொகை கூடினால் நுகர்வு செலவும் கூடும், அப்ப ஏடி கூடும். அடுத்த வருமான வரி குறைஞ்சாத்தான் நுகர்வு செலவு கூடும். செலவிடத்தக்க வருமானம் இருக்குல்ல, செலவிடத்தக்க வருமானம் எப்படி காணும்? YD7 Y செய்ய T தானே, நெட் எக்ஸ் தானே, இதான் செலவிடத்தக்க வருமானம். அப்ப வருமான வரி என்ன செய்யணும்? வருமான வரி குறைஞ்சாத்தான் நுகர்வு செலவு கூடும். அடுத்தது ஏற்றுமதி வருமானங்கள் கூட கூட, ஏற்றுமதி வருமானங்கள் கூட 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 மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன செய்ய போகுது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூடுற வரை தானே ஏற்றுமதி வருமானம் கூடுது. அப்ப மொத்த உள்நாட்டு கூடுதுன்னா பிரைஸ் லெவல், உள்நாட்டு உற்பத்தி இந்த பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இறக்குமதி என்ன செய்யணும்? இறக்குமதி குறைதண்ட மரமையை பார்த்தா என்ன செய்யுது? உள்நாட்டு உற்பத்தி வளங்கள் கூடுது, ரைட்? அடுத்தது மாற்றல் கொடுப்பன என்ன செய்யுது? அதிகரிக்கும். இவ்வளவும் கேள்வி தூண்டல் பணவிக்கிறதுக்கான காரணங்கள். அப்ப நீங்க தெளிவா கவனிக்கணும். ஏடிய கூற்ற காரணங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். ஏடிய குறைக்கிறதுல ஏடிய கூற்ற காரணங்கள், ரைட்? ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கவனிக்கணும், இந்த செலவு தூண்டல் வீக்க கோட்பாட்டுக்கான காரணம் என்ன? செலவு தூண்டல் வீக்க கோட்பாட்டுக்கான காரணம் என்ன? ரைட்? ரைட். செலவு தூண்டல் வீக்க கோட்பாட்டுக்கான பிரதான காரணம் என்ன பிள்ளைகள்? பிரதான காரணம் என்ன? உற்பத்தி செலவு கூடுறது. சொன்ன நான் திருப்பி சொல்றேன், செலவு தூண்டல் வீக்க கோட்பாடுண்டா ஏடி மாறாம இருக்க ஏஎஸ் குறைகிறதான காரணம். ஏஎஸ் குறைகிறது, ஏஎஸ் குறைய பி பிரைஸ் லெவல் கூடுது, ரைட்? ரைட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரியல் ஜிடிபி என்ன செய்ய போறாரு? உள்ளுக்க வர போற. அப்ப செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாடுல நீங்க தெளிவா இருக்கணும். என்ன விஷயம்னு சொன்னா, இந்த மூலப்பொருட்கள் சம்பந்தமான இல்ல உற்பத்தி செலவுகள் சம்பந்தமான விஷயம் நான் இதுக்குள்ள வரப்போறேன். உற்பத்தி செலவைத்தான் போக்கஸ் பண்ண போறான் இந்த காரணங்கள். அப்ப மூலப்பொருட்களின் விலை என்ன செய்யணும்? கூடணுமா குறையணுமா? மூலப்பொருட்களின் விலை கூடணுமா குறையணுமா? மூலப்பொருட்களின் விலை அல்லது உள்ளூடுகளின் விலை என்ன செய்யணும்? அதிகரித்தல். உள்ளூடுகளின் விலை அதிகரித்தல். இரண்டாவது உற்பத்திகளுக்கு வரிய குறைக்கணுமா கூட்டணுமா? உற்பத்திகள் மீதான வரி அதிகரித்தலா குறைத்தலா? உற்பத்தி வரி அதிகரித்தாதான் ஏஎஸ் என்ன செய்யும்? விலைப்பக்கம் பெறும். அடுத்து உற்பத்திகள் மீதான மானியம் என்ன செய்யணும்? குறைகிறது. உற்பத்தி மீதான மானியம் குறைகிறது. அடுத்தது பாருங்க, தொழிலாளர்களின் சம்பளம் என்ன செய்யறது? தொழிலாளர்களின் சம்பளம் கூடினாதான் சி என்ன செய்யும்? கூடும். அடுத்தது இயற்கை அனர்த்தம் காரணமாக மொத்த நிரம்பல் என்ன செய்யும்? குறையும். அப்ப இவ்வாறான காரணங்கள் என்னத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாடு ஏற்படுத்தும். அப்ப பிரதான போக்கஸ் என்னன்னு சொன்னால் உற்பத்தி செலவு. உற்பத்தி செலவு சம்பந்தமான விஷயம்.
அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாட்டையும் செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாட்டையும் தீர்மானிக்கிற காரணிகள் என்னென்ன. இதை விட அமைப்பு ரீதியான குறைபாடுகள் என்ற ஒரு காரணம் இருக்குது. அது என்ன? பாதுகாட்டு குறநிலை. பாதுகாட்டு குறநிலை என்ன தெரியும்? ஒரு நாட்டின் மொத்த வருமானத்துல இருந்து ஒரு நாட்டின் மொத்த வருமானம் என்ன? வருமானம் என்ன? ஒரு நாட்டின் வருமானம் என்ன? செலவு என்ன? வருமானத்துக்குள்ள பெரும்பாலும் நீங்க 6ஆம் பாடம் படிக்க தெரியும். வருமானம்ன்றது டேக்ஸ். வருமானம்ன்றது டேக்ஸ். அரசியல் செலவுன்னு சொல்றது ஜி. வருமானத்துக்கும் செலவுக்கும் விடப்பட்டதான பாதுகாட்டு குறநிலையோ மிக நிலை. அப்ப அந்த குறநிலையும் இந்த கேள்வி தூண்ட இந்த பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அது சென்னை நிலையின் தொடர்ச்சியான குறநிலை. அதை நோமலா பார்த்துக்கொண்டு சரி. அமைப்பு ரீதியான குறைபீட்டுக்கு 2 பாதுகாட்டு குறநிலையும் சென்மதி நிலைமை தொடர்பான தொடர்ச்சியான குறநிலை. சென்மதி நிலைமை அந்த வர்த்தக மீதின்ற ஒரு குறநிலை, எக்ஸுக்கும் எம்முக்கும் இடையிலான வித்தியாசத்துல வர ஒரு குறநிலையும் இந்த பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த இவ்வாறான காரணங்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இதுல விளங்கி வைக்க தெரியணும். கேள்வி தூண்டல் பணவீக்கம்னு சொன்னால் பெரும்பாலும் ஏடிய கூட்டுற விஷயங்கள், ஃபுல்லா கூட்டுற ஏடியோட சம்பந்தப்பட்ட கூட்டுற விஷயங்கள். அதுல உட்பாற்றல் கேரடி கூடிட்டேன்னு சொன்னால் ஏடி ஆட்டோமேட்டிக்கா கூடும். ஏஎஸ் இருக்குல்ல, மொத்த நிரம்பல். மொத்த நிரம்பல்ல தாக்கம் செலுத்த போறாருன்னு சொன்னால் கட்டாயமற்ற போக்கஸ் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் உற்பத்தி செலவு சி. அவ உங்களுக்கு இன்றைக்கு கேள்வி தூண்டல் வீக்க கோட்பாடும் செலவு தூண்டல் வீக்க கோட்பாடும் முடிச்சு. ரைட், ஒரு நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ரைட். அடுத்த கவனிக்கணும் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம். இந்த வருமான வரி வீழ்ச்சி தொடர்பாகத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சொல்லி தந்திருக்கேன். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த வெட்வரி அதிகரிப்பு. வெட்வரின்னு சொன்னா என்ன? பெறுமதி சேர்வரி. வெட்வரி வந்து விற்பனையாளர்கள் மீதும் இருக்குது, விற்பனையாளர்கள் மீதும் இருக்குது, இந்த கொள்ளளவாளர்கள் மீதும் இருக்குது. வெட்வரியின் அதிகரிப்பு, வெட்வரியின் அதிகரிப்பு கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாட்டுல என்ன தாக்கத்தை செலுத்தும்? செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாட்டுல என்ன தாக்கத்தை செலுத்தும்? வெட்வரி அதிகரிப்பு கண்டுபிடிங்க. வெட்வரி அதிகரிப்பு கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாட்டில் என்ன தாக்கத்தை செலுத்தும்? செலவு தூண்டல் பணவீக்க கோட்பாட்டில் என்ன தாக்கத்தை செலுத்தும்? விளங்க சொல்றது? நம்மள வருமான வரி படிப்பிச்சிருக்கேன். வருமான வரி இந்த வீழ்ச்சி வந்து என்ன செய்ய போகுது? வருமான வரி இந்த வீழ்ச்சி நுகர்வு செலவை கூட்டும். அதனால நான் என்ன சொன்னான்? கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாட்டை கூட்டும்னு சொன்னேன். இங்க வெட்வரி என்று சொல்றது 2 பக்கம் இருக்குதான். நுகர்வோருக்கும் இருக்குது, விற்பனையாளர்களுக்கும் இருக்குது வெட்வரி. வெட்வரியின் ஒரு அதிகரிப்பு கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாடுல என்னத்தை தாக செலுத்தும்? வீழ்ச்சியை ஏற்படுத்துமா அல்லது அதிகரிப்பு ஏற்படுத்துமா? வீழ்ச்சியா அதிகரிப்பா? ரைட், அதிகரிப்பு, அதிகரிப்பு வீழ்ச்சி. இவர் அதிகரிப்பு. இதுல எது சரி? 1 2 சரி? எத்தனை விட சரி? வெட்வரியின் அதிகரிப்பு என்ன தாக்கத்தை செலுத்தும் சொல்லுங்க.
நீங்க இது பாஸ் பேப்பர்கள் 2017 இது என்ன விளக்கம் தெரியணும் என்னண்டா இந்த வெட்பெரி அதிகரிப்பண்ட என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இப்ப நீங்க பாருங்க வெட்பெரி பிரதானமா கேள்வி தூண்டல் பணவிக்க கோட்பாட்டின் எந்த கேரணியை நேரடியாக தாக்கத்தை செலுத்து சொல்லுங்க அதை உங்களுக்கு கண்டுபிடிங்க கேள்வி தூண்டல் பணவிக்க கோட்பாட்டின் தீர்மானிக்கிற கேரணியில எந்த கேரணியில நேரடியான தாக்கத்தை வழங்குது நேரடியான தாக்கத்துல எந்த கேரணியில நேரடியான தாக்கம் சொல்லுங்க சிலியா ஐலியா ஜிலியா எக்ஸ்லியா அல்லது இன்கம் டேக்ஸ்லயா அல்லது எம்மிலையா எதுல தாக்கம் செலுத்துது நேரடியான தாக்கம் இந்த வெட் எதுல கொடுக்குது வெரி குட் நுகர்வு செலவுல தான் புள்ளியா தாக்கம் செலுத்த போகுது வெட் அப்ப நுகர்வு செலவுல இந்த வெட் வந்து தாக்கம் செலுத்துறாருன்னு சொன்னால் நானா இருந்தால் ஒரு 10 அலக வாங்குற நான் என்ன செய்வேன் 5 அலகத்தான் வாங்குவேன் அப்ப நுகர்வு செலவீனம் என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இந்த வெட்வெரியால வடிவாக நீங்க தெளிவா நோட் பண்ணி வைங்க நுகர்வு செலவீனம் என்ன செய்ய போகுது வெட்வெரியால குறைய போகுது நுகர்வு செலவு குறையிறாருண்டா ஏடி என்ன செய்ய போறார் குறைய போற அப்ப கேள்வி தூண்டல் பணவீகம் என்ன செய்யும் வீழ்ச்சி அடையும் கேள்வி தூண்டல் பணவீகம் வீழ்ச்சி அதே மாதிரி பாருங்கோ வெட்வெரி என்ன செய்ய போகுது வெட்வெரி இங்க நடக்க போகுது வெட்வெரி செலவு தூண்டல் பணவீக்கத்துல வெட்வெரி கூட போ அப்ப செலவு தூண்டல் பணவீக்கத்துல வெட்வெரி கூடுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா கவனிக்கோ இவர் என்ன செய்ய போற இறக்குமதி உள்ளீடுகளாக இருந்த உள்நாட்டு உள்ளீடுகளாக இருந்த எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகுது இறக்குமதி உள்ளீடுகளுக்கான டேக்ஸ் என்ன செய்ய போகுது கூட போகுது அப்ப இறக்குமதி உள்ளீடுகளுக்கான டேக்ஸ் கூட போகுதுண்டா இதேடி ஏஸ் கூட போகுதுண்டா இது என்ன வேலை போறார் நோக்கி வர போறார் மேலும் செலவு தூண்டல் பணவீக்கத்தை கூட்டும் உள்ளூடுகளுக்கான வெட் வந்து உற்பத்தி செலவு என்ன செய்ய போகுது கூட்ட போகுது மேலும் என்ன செய்ய போகுது செலவு தூண்டல் பணவீக்கத்தை கூட்ட போகுது அப்ப செலவு தூண்டல் பணவீக்கம் எப்படி நடக்கும்னு சொன்னால் வெட் வரி விதிச்சா வெட்டு கூடினால் என்ன நடக்க போகுது உற்பத்தி செலவு கூட போகுது உற்பத்தி செலவு கோஸ்ட உற்பத்தி செலவு கூட போகுது அதனால ஏஎஸ் வந்து குறைய போகுது அதனால பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது கூட இதைத்தான் கேட்டது பிரைஸ் லெவல் கூட போகுது அப்ப வெட் வரி விதிக்கிறது செலவு தூண்டல் பணவீக்கத்தை மேலும் கூட்டும் மேலும் என்ன செய்ய போறார் அதிகரிக்க போற செலவு தூண்டல் பணவீக்கத்தை மேலும் கூட்ட போறார் ரைட் அப்ப இது எப்ப கேட்டவரண்டா 2017ஆம் ஆண்டு எம்சிக்குல கேட்டார் ரைட் உங்களுக்கு கிளியரா இதான் பிள்ளைகள் விளக்கம் அப்ப நீங்க நார்மலா இப்படி யோசிச்சா சரி ஒரு உதாரணத்தை எடுத்து இதுல தாக்கம் செலுத்த போற அதன் மூலம் இதை கண்டுபிடிக்கும் விளங்கிட்டா பிள்ளைகள் இந்த எம்சிக்கு விளங்கிட்டா இது சொல்றதுதான் மெயினா இருந்தேன் விளங்கிட்டா ரைட் அடுத்தது ரைட் அடுத்த பார்ப்போம் ஒரு எம்சி கொண்டு செய்து பார்ப்போம் ரைட் இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் 10வது ரைட் கவனிப்போம் பின்வருவன்று இது கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும்
அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கத்துல பாருங்க முதலாவது விட கொடுத்திருக்கிறார் வட்டி வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. வட்டி வீதம் கவனிக்கணும், வட்டி வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னால் ஐய வந்து முதலாவது குறைக்கும். இரண்டாவது ஐயில குறையேக்க ஐ குறையேக்க மொத்த கேள்வி என்ன செய்ய போகுது குறைய. ஏனென்றா உட்பாச்சல் காரணி குறைஞ்சால் ஏடிய குறைக்கும். முதலாவது வராது. இரண்டாவது அரசாங்கத்தின் பொருட்கள் சேவைகள் மீதான செலவுகள் வீழ்ச்சியடைதல். அப்ப அரசாங்கத்தின் பொருட்கள் சேவைகள் தொடர்பான செலவுகள் வீழ்ச்சியடைதல் சொன்னால் அது மறுபேர் என்னன்னு சொன்னால் அரச கொள்வன வீழ்ச்சியடைதல். அப்ப அரச கொள்வன வீழ்ச்சியடைந்தால் அது என்ன கேள்வி தூண்டல் பணவீக்கத்தின மொத்த கேள்வின கூறல் வீழ்ச்சியடைந்த ஏடியும் குறையும். அப்ப ஜி குறைஞ்சா ஏடியும் என்ன செய்ய போறார் குறைய போறார். அப்ப ஏடி குறைஞ்சதுண்டா பிரைஸ் லெவல் என்ன செய்ய போற குறைய எல்லா போகுது. அப்ப ஏற்படுத்தாது. ரெண்டாவது வராது. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது பண நிரம்பலில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பும் வட்டி வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சியும். ரைட், இப்ப பண நிரம்பல் எம்எஸ் வந்து அதிகரிச்சா பண நிரம்பல் அதிகரிச்சால் என்ன செய்ய போகுது வட்டி வீதம் வந்து குறைய போகுது. வட்டி வீதம் குறையுதுன்னு சொன்னால் ஏடி என்ன செய்ய போகுது தாக்கத்தை பார்க்கணும். ஐ என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது உட்புட்ட போகுது. ஏடி கூடுறதால பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது கூடுது பணவீக்கம் வருது. சரி, மூன்றாவது சரி. நாலாவதா பார்ப்போம். பணக்கேளியில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு காரணமா வட்டி வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. வட்டி வீதம் அதிகரிச்சா முதலீடு குறை வராது, ஏடி குறை. அப்ப நாலாவது விட வராது. அஞ்சாவது வீட்டுத்துறை வருமானத்தின் மீதான வரி வீதத்தினை அரசாங்கம் அதிகரித்து இன்கம் டேக்ஸ கூட்டுறான். இன்கம் டேக்ஸ் என்ன செய்ய போகுது இன்கம் டேக்ஸ் கூடினால் சீய குறைக்கும், நுகர்வு செலவினத்தை குறைக்க போகுது. அப்ப நுகர்வு செலவினம் குறைதாண்டா நாட்டின் மொத்த கேள்வியும் குறைய போகுது. நாட்டின் மொத்த கேள்வி குறைதாண்டா பிரைஸ் லெவல் குறையுது. அதனால பணவீக்கம் வராது, பண சுருக்கம் வரப்போகுது. அப்ப எத்தனை அப்படியான்னு சொன்னால் மூன்றாவது ஆண்டு. சரி, இதுதான் செய்ய வழி. அடுத்தடுத்த காரணியில தாக்கம் தெரியும், தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்கிறோம். உடனே நீங்க எடுத்து வச்சுக்கு போகக்கூடாது. அவருக்கும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்படி இந்த கேள்வி கிளியர். ரைட், இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? பாப்போம். செலவு தூண்டல் பணவீக்கம் நேரடியா ஏற்படுது வரி குறைப்பினால் ஆகும். மாற்றல் கொடுப்பனவுகளின் அதிகம். வரி குறைப்பு மாற்றல் கொடுப்பனவு எல்லாம் கேள்வி தூண்டல் பணவீக்கம். அரச கொள்வனவு எல்லாம் என்ன கேள்வி தூண்டல் பணவீக்கம். ரைட், அடுத்து இறக்குமதி பெருமன் அதிகரிப்பது. ரைட், அடுத்த சம்பளம் உயர்வானது. அப்ப எது கூட நேரடியா இதால ஏற்படுது? எத்தனாவது போடுங்க? அஞ்சா. அஞ்சாவது தான். அஞ்சாவதுக்கு என்ன பேர் சொன்னான்? அஞ்சாவதுக்கு ஒரு பேர் சொன்னான். என்ன கூலியால் தூண்டப்பட்ட பணவீக்கம் அல்லது சம்பளத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம். அதுவும் செலவு தூண்டல் பண வீக்கத்தின் ஒரு பகுதி தான். ரைட், அப்ப சம்பளம் அதிகரிச்சா ஆட்டோமேட்டிக்கா எது கூட போகுது காஸ்ட் கூட போகுது, இல்ல உற்பத்தி செலவு கூட போகுது. ரைட், லேபர்ஸுக்கான சம்பளம் கூடுது. சேலரி கூடினா சேலரி பேமெண்ட் கூடினா என்ன செய்ய போகுது உற்பத்தி செலவு என்ன செய்ய போகுது உற்பத்தி செலவு கோஸ்ட் என்ன செய்ய போகுது கூட போகுது. உற்பத்தி செலவு கூடுதண்டா ஏஎஸ் என்ன செய்யும் குறைக்கும். ஏஎஸ் குறைதண்டா பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது கூட போகுது. அங்க பணவீக்கம் பெறும். இதைத்தான் சொல்லுவோம் செலவு தூண்டல் பணவீக்கம். செலவு தூண்டல் பணவீக்கம். ரைட், அப்ப எத்தனை விட அஞ்சாவது ஆன்சர். ரைட், இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? இன்னும் படிச்சது இல்ல. செலவு தூண்டல் மற்றும் பணம் இது 2024ஆம் ஆண்டு வந்த லாஸ்டா வந்த கேள்வி. என்ன ஆன்சர்?
பார்ப்போம். பின்வரும் எக்கூற்றுக்கள் கேலி தூண்டல் பணவீக்கத்தையும் செலவு தூண்டல் பணவீக்கத்தையும் சிறப்பாக வேறுபடுத்தும். அப்ப கேலி தூண்டல் பணவீக்கத்தையும் செலவு தூண்டல் பணவீக்கத்தையும் சிறப்பாக வேறுபடுத்தும். ரைட், பார்ப்போம். கேலி தூண்டல் பணவீக்கம் மிக நிரம்பல் ஏற்படும் அதே வேளை கவனிக்கணும். கேலி தூண்டல் பணவீக்கத்தால இந்த மிக நிரம்பல் என்ற ஒரு சம்பந்தமான விஷயம் வராது. மிக நிரம்பல் என்ற சம்பந்தமான ஏஎஸ்ஆர் செலவு தூண்டல் பணவீக்கம் மிக கேள்வி ஏற்படுத்தும். இல்ல வராது. அப்ப முதலாவது விட வராது. இரண்டாவது கேள்வி தூண்டல் பணவீக்கம் மொத்த நிரம்பல் அதிகரிக்கும் போது அப்ப கேள்வி தூண்டல் இரண்டாவது சொல்றேன் என்னண்டா கேள்வி தூண்டல் பணவீக்கத்தால மொத்த நிரம்பல் மாறாதல்லோ, அதனால புள்ள. இரண்டாவது பாருங்க, கேள்வி தூண்டல் பணவீக்கம் கூலி அதிகரிப்பதனால் கூலி இல்லாம கூலி இந்த சம்பளம் அதிகரிப்பதெல்லாம் நேரடியாக உற்பத்தி செலவோட உற்பத்தி செலவோடு சம்பந்தப்பட்டது. செலவு தூண்டல் பணவீக்கத்தோட சம்பந்தப்பட்டது. உற்பத்தி செலவு செலவு தூண்டல் பணவீக்கத்தோட சம்பந்தப்பட்டது. கேள்வித்தோண்டல் பணவீக்கம் மொத்த கேள்வி அதிகரிப்பு ஏற்படும் செலவு பணவீக்கம் இப்ப விளங்குதா? இப்ப ஓகே. பிள்ளைகள் விளங்குதா பாய்ஸ்? கேள்வி தூண்டல் பணவீக்கம் மொத்த கேள்வி அதிகரிப்பினால் ஏற்படும் அதே வேளை செலவு தூண்டல் பணவீக்கம் உற்பத்தி செலவு அதிகரிப்பினால் ஏற்படும். சரி, உற்பத்தி செலவு கூடுறதால என்ன நடக்க போறார்? ஏஎஸ் குறைய போறார். பிஎல் என்ன செய்ய போகுது? கூட போகுது. சரி, அவ நாலாவது விட சரி. அவ மூன்றாவது விடங்காட்டி பாருங்க. மூன்றாவது என்ன சொல்றாருண்டா கேள்வி தூண்டல் பணவீக்கம் கூலி அதிகரிப்பினால் ஏற்படுகிறது. அப்ப கூலி அதிகரிப்பு உற்பத்தி செலவை என்ன செய்யும்? கூட்டும். அது என்ன? செலவு தூண்டல் பணவீக்கம். அவ மூன்றாவது வரா. அஞ்சாவது பார்ப்போம். அஞ்சாவது கேள்வி தூண்டல் பணவீக்கம் உயர் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே வேளை செலவு தூண்டல் பணவீக்கம் குறைந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. கவனிக்கணும், கேள்வி தூண்டல் பணவீக்கமோ செலவு தூண்டல் பணவீக்கம் ஏற்பட்டாலே என்ன வேலை வாய்ப்பு குறையும், உயர் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தும் நான் சொல்லலாம். அஞ்சாவது விட முற்றிலும் பிழை. எத்தனாவது விட சரி? நாலாவது ஆன்சர் சரி. எப்ப கேட்டார்? 2024ஆம் ஆண்டு கேட்டார். கடைசி லாஸ்ட் பேப்பர்ல கேட்டார். ரைட், ஓகே பிள்ளைகள், இந்த கேள்வி விளங்கிட்டா? ரைட், இந்த 27வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? எந்த இதுல வந்து கீறக்கூடாது. எந்த டிஸ்பிளேல கீறி விளையாடி கொண்டு இருக்கிறீங்க. ரைட், இருபத்தி ஏழாவது என்ன ஆன்சர்? 4. 4 உண்டா? சரி,
கவனிப்போம். பணத்தொகை கோட்பாட்டின்படி கவனிக்கணும். பணத்தொகை கோட்பாடு, நாணய கணிய கோட்பாடு, பண அளவு கோட்பாடு எல்லாம் MB7 PT. MB7 MB7 PT. MB7 PT. ரைட். MB7 PT. பாப்போம். பண அளவு கோட்பாடு இல்ல நாணய கணிய கோட்பாடுல அந்த MB7 PT-ல இந்த எடுகோள் சொல்லி தந்தனால என்னென்ன வி மாறாது, மற்றது என்ன செய்யாது, வி நிலையானது, பொருளாதாரத்தின் மெய் வெளியீடு டியும் நிலையானது, வியும் நிலையானது, டியும் என்ன செய்யா நிலையானது. இப்ப இதுல பாருங்க, பணத்தொகை கோட்பாடு எடுகோளின் படி பணரம்பல் 10% அதிகரிக்குமெனின், அப்ப இவர் மாறான்னு சொல்லிட்டேன். அப்ப இவற்றை டோட்டல் அதிகரிப்பு எவ்வளவு 10%. இவற்றை டோட்டல் ஃபுல்லாயே 10. இவர் 0 இவர் 10%. அப்ப இங்காலையும் சம்திங் எத்தனை வீதம் நடந்திருக்குது, 10% நடைபெற்றிருக்கு. சரியா, நான் சொல்ற விஷயம் விளங்கிட்டா? இவர் 0 என்றாலும் இவர் 0 என்றாலும் இவர் 0%, இவர் 0% என்றாலும் 10% என்று சொன்னால் இவர் மட்டும்தான் 10%, இவர் ரெண்டுக்கும் சமன். தனிய பண நிரம்பல் என்று சொல்லலாம் நீங்கள். இவர் இப்ப கூட்டுத்தொகையை தான் பார்க்கணும். 10%, இவர் 10%. பாருங்க, அதனால பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10% என்ன செய்யும், கூடும். சரி, ரெண்டும் சேர்த்து 10% கூடும். சரி, மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாது இருக்கும். சரி, இது மாறையில 0%. அப்ப முதலாவது சரி. இரண்டாவது, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் 10% அதிகரிக்கும். இல்ல, இவர் 10% அதிகரிக்க போறாராம் சேர்த்து. திருப்பியும் 10% 20 வந்துடும். ரெண்டு சேர்த்து 20 வந்துடும். இங்கால 10 இருக்குது. அப்ப புள்ள ஏன்னா ரெண்டும் சமன். ரெண்டாவது விட வராது. மூன்றாவது, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாம இருக்க, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாம இருக்க, ஆனா மெய் உள்நாட்டு உற்பத்தி 10% அதிகரிக்கும். இல்ல, ரெண்டும் சேர்த்து தான் கூடும் 10%. அடுத்தது, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாதிருக்க, ஆனால் விலை மட்டும் 10%. இவர் ரெண்டுமே மாறாம இருக்க. பாருங்க, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாம இருக்காது பிள்ளை. இது 10, இது 0 என்று சொன்னால் இவர் பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் செண்டு இவர் 0 இவர் 10 ரெண்டும் சேர்த்து 10 சொல்லலாம் தானே. இவர் 0 என்று சொன்னா இவர் 10 சொன்னா ரெண்டும் 10 ரெண்டையும் சேர்த்து 10 சொல்லலாம் தானே. அப்ப கூட்டுத்தொகை 10 பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூடும். மாறா இருக்குன்னு சொல்லலாது. அதனால 4வது விட புள்ள. அஞ்சாவது, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மெய் மொத்த மாறாது இருக்கும். இல்ல புள்ள. அப்ப அஞ்சாவதும் புள்ள. எத்தனாவது விட என்று சொன்னா முதலாவது ஆன்சர். இப்ப நீங்கள் 4வது விட போட்டாக்கள் என்னண்டா, நீங்க யோசிக்கணும் என்னண்டா, நீங்க தனியா 10% விலையண்டு எடுத்துட்டீங்க. இப்ப சொல்லியிருந்தா சரியண்டா, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாறாது இருக்குன்னு சொல்லி போட்டு விலை 10% கூடுமெண்டா சரி, அதிகரிச்சிருக்கோம்னு சொன்னா சரி. விளக்கிட்ட 4வது விடையில நீங்க பார்க்கணும், பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்லியிருக்கு. இது ரெண்டையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கு. வியும் டியும் தானே மாறாது இங்க. விளங்கிட 4வது விட போட்டாங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப முதலாவது விளங்கி இல்லையா? இப்ப நீங்க பார்க்கணும், இந்த கேள்வி செய்ய இந்த 10 வந்தால் இங்காலையும் 10. ரைட். அப்ப எத்தனாவது ஆன்சர்ண்டா, முதலாவது ஆன்சர். ரைட். இதுக்கு என்ன ஆன்சர்?
என்ன ஆன்சர்? மச்சாக்கள் 2 பேர் விட போட்டுருங்க மச்சாக்கள். கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்று. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 80 பில்லியன் ரூபாவாகும். ரைட். எம்பி சமன் ரூபாவாகும். பேரக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 240 பில்லியன் ரூபாய். இவர் ரெண்டும் சேர்த்து 240. இவர் ரெண்டும் சேர்த்து என்னவாம்? 240. மூன்றாகவும் ரைட். பொதுவிலை மட்டம் 3 ஆகும். ரைட். மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 80 பில்லியன் ரூபாய் ஆகும். பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 80 பில்லியன் ரூபாய் ஆகும். பொதுவிலை மட்டம் 3ஆம் உலக பொருளாதாரத்தின் பணரம்ப 30 பில்லியன் ரூபாய் இருப்பின் பண சுற்றுவட்ட வேகம் என்ன? பணரம்பல் எவ்வளவாம்? 30 பில்லியன் ரூபாய். ரைட். பொதுவிலை மட்டம் 3 பில்லியன் ரூபாய் ஆகும். ரைட். 3 பில்லியன் ரூபாய் ஆகும். ரைட். பெருக்கல்லானே 3 பில்லியன் ரூபாய் இருந்தா ரைட். தரவி வி சமன் 3 தர 80 கீழ் ரைட் எவ்வளவு பணரம்பல்? 30 பில்லியன் ரூபாய். 30 வி சமன் 824 கீழ் 3 வி சமன் 8. அப்ப 8 தான் என்ன? சுற்றோட்ட வேகம். அப்ப இவர் ரெண்டும் சேர்த்து பெருக்கி வாரதுதான் அவர் 240 பில்லியன் ரூபான்னு தந்திருக்கிறார். எத்தனையாவது ஆன்சர்ண்டா? முதலாவது ஆன்சர். முதலாவது 8 ஆகும். சுற்றோட்ட வேகம் 8. ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் செய்யவாடு. ரைட். ரைட். இதுக்கு என்ன ஆன்சர்? 25. இப்போ வந்து 2019ஆம் ஆண்டு வந்தது. ரைட். 2019ஆம் ஆண்டு கேட்டான் இந்த கேள்வி. குறுங்கால மொத்த நிரம்பல் விலை என்ன? பிள்ளைகள் கவனிக்கணும். குறுங்கால மொத்த நிரம்பல் விலை என்ன? இதான பிள்ளைகள் இப்பதான கீறி காட்டினான். இதான ஏஎஸ் கோடு. ஏஎஸ் கோடு என்ன செய்யும்? கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். பாருங்க, வலப்புறமாக கீழ் நோக்கி சரிந்து செல்லுமாண்டா இப்படி. இது ஏடி. கேட்ட மொத்த நிரம்பல் ஏஎஸ் கோடு. இது ஏடி கோடு. முதலாவது ஏடி. வலப்புறமாக மேல் நோக்கி சரிந்து செல்லுமாண்ட ஏஎஸ் கோடு. அப்ப ரெண்டாவது ஆன்சர் சரி. முதலாவது இது. இது கேட்க இல்லை. ரெண்டாவது கிடையச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். ஏஎஸ் உங்களுக்கு கிடையச்சுக்கு சமாந்தரம். இது ஜே. உட்பாய்ச்சல் கோடு தான் கிடையச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். அது குத்தச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். குத்தச்சுக்கு சமாந்தரமா இருக்கிறது அப்படி இல்ல. நாங்க பேரண பொருளுக்கு காட்டுவதில்லை. ரைட். அடுத்த நிறைவேற மட்டத்துக்கு கீழுள்ள வெளியீட்டு மட்டங்களே சரி. அதுவும் வேற. அப்ப விட இரண்டாவது ஆன்சர். வலப்புறமாக மேல் நோக்கிய சரிவை கொண்டிருக்கும் ஏஎஸ் கோடு. வலப்புறமாக இந்த இடம் கீழ் நோக்கிய சரிவை கொண்டது ஏடி கோடு. தெளிவா இருக்கும். ஈஸியா கேட்ட 2019ஆம் ஆண்டு கேள்வி. அப்ப இப்படி போட்டுட்டு ஒரு கேள்வியை கேட்டா என்ன செய்வீங்க? இதுல என்ன வருமானு கேட்டா என்ன போடுவீங்க? போன வருஷம் கேட்டார். இதுல என்ன வருமானு கேட்டா என்ன வரும்? இந்த அச்சில என்ன வரும்? இதுல எக்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ல இருக்கிற அச்சில இருக்கிற இது என்ன? ரியல் ஜிடிபி. லாஸ்ட் இயர்ல வந்த கேள்வி. ரியல் ஜிடிபி. ரைட். ரைட். இப்ப இதுல வந்த கொஞ்சம் கேள்வி என்ன செய்து விட்டுருக்கேன். முதல் கேள்வியில் கொஞ்சம் செய்து விட்டுருக்கேன். ரைட். இந்த கேள்வி தூண்டல் பணவீக்க கோட்பாடு செலவு தூண்டல் விட முடிய பணத்தோட சேர்த்து கொஞ்சம் ஒரு பேப்பரோட செய்து பார்ப்போம். ரைட்.
அப்ப இனி பார்க்க வேண்டியது இந்த வெளிப்படையான பணவீக்கம் என்று சொன்னா என்ன, இந்த மைய பணவீக்கம் என்று சொன்னா என்ன. வெளிப்படையான பணவீக்கம் என்ன சொல்லுது, இந்த மைய பணவீக்கம் என்ன சொல்லுது, ரெண்டு கான்செப்ட் பார்க்கணும். வெளிப்படையான பணவீக்கம் வெளிப்படையான பணவீக்கம் மைய பணவீக்கம். கவனிக்கணும், இந்த வெளிப்படையான பணவீக்கம் சொன்ன என்னண்டா, இந்த வெளிப்படையான பணவீக்கம் காணிக்க என்ன செய்ய போறான்டா, நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் என்ன செய்ய போறோம், தரத்துல கொள்ள போய் இலங்கையில 2 கோடி மக்கள் உண்டா, அந்த 2 கோடி மக்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படுற மாற்றங்கள் எல்லாத்தையும் இதுதான் சொல்லும் வெளிப்படையான பணவீக்கம். பணவீக்கத்தில் ஏற்படுகின்ற ஒரு உண்மையான அதிகரிப்பை காட்டும். இப்ப பாருங்க, இந்த வெளிப்படையான பணவீக்கம் மேலே இருக்க, மைய பணவீக்கம் இங்கான் இருக்கும். மைய பணவீக்கம் இவர் என்ன செய்ய போறாருண்டா, முக்கியமான பொருட்களை மட்டும்தான் காட்ட போறார். இந்த வெளிப்படையான பணவீக்கம் எல்லாருடைய வாழ்க்கை செலவு மாற்றங்களையும் காட்டும், எல்லா பொருட்களையும் உள்ளடக்கும். வெளிப்படையான அவ என்னண்டா, பணவீக்கத்தில் அல்லது பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட உண்மையான அதிகரிப்பை காட்டும். வெளிப்படையான பணவீக்கம் பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட உண்மையான அதிகரிப்பை காட்டும். உண்மையான அதிகரிப்பை காட்டும். இரண்டாவது பாயிண்ட் சொல்லுவோம், நீங்கள் இவர் என்னண்டா எல்லாருடைய வாழ்க்கை செலவும் இல்லை காட்டும், எல்லா பொருட்களையும் உள்ளடக்கும். அப்படி இல்லை, எல்லா பொருட்களின் விலைகளையும் உள்ளடக்கும். அல்லது மக்களின் வாழ்க்கை செலவை காட்டும், அனைத்து மக்களின் வாழ்க்கை செலவை பிரதிபலிக்கும் காட்டும். ஒரு வளமையான நுகர்வோம் விளைச்சூட்டின் மூலம் தான் காண்றது. ஒளிமு நுகர்வோம் விளைச்சூட்டனோ அல்லது தேசிய நுகர்வோம் விளைச்சூட்டனோ அதன் மூலம் காணும். ஆனா மைய பணவீக்கம் என்னண்டா, மைய பணவீக்கம் இவர்ல இருக்கிற எல்லா பொருட்களுமே இவர், அப்ப இவர் எல்லா பொருட்களும் இவர்ல இருக்கிற சில பொருட்களே, அதான் சொல்லுவோம் நிரம்பல் அதிர்ச்சிகள் காரணமாக. நிரம்பல் அதிர்ச்சி என்றா சில பொருட்களை நீக்கிறது. அப்ப நிரம்பல் அதிர்ச்சிகள் காரணமாக, நிரம்பல் அதிர்ச்சிகள் காரணமாக சில வகையான பொருட்களை நீக்கி கணிக்கப்படும் பணவீக்கம். சில வகையான பொருட்கள் 2 பொருட்கள் தான், உணவும் விலவும். விளக்குற பொருள் உணவும் விலவும். உணவு விலவு போன்ற பொருட்கள் என்ன செய்ய போறார், நீக்க போறார். உணவு மற்றும் உணவு விலவு என்ற சக்தி, இந்த பெட்ரோல் கனியனை அதுகள் சம்பந்தமான விஷயம். உணவையும் விலவை நீக்கி போட்டு காண்றதா இந்த மையப்பணவீக்கம். மையப்பணவீக்கம் எப்பவும் மையப்பணவீக்கம் பெருசா இருக்குமா, வெளிப்படையான பணவீக்கம் பெருசா இருக்குமா? என்ன சொல்லுவோம், வெளிப்படையான பணவீக்கம் பெருசா இருக்குமா, மைய பணவீக்கம் பெருசா இருக்குமா? இதை பார்த்து சொல்லுவோம். வெளிப்படையான பணவீக்கம் பெருசா, மைய பணவீக்கம் பெருசா? அந்த பரப்பளவை பாருங்க, பெரிய பரப்பளவு இது வெளிப்படையாக காண்றது. நான் காண்ற பணவீக்கம் எப்பவும் வெளிப்படையான பணவீக்கம் பெருசு, மைய பணவீக்கம் சின்ன. வெளிப்படையான பணவீக்கம் பெருசு, மைய பணவீக்கம் சின்னன். ரைட். அந்த வெளிப்படையான பணவீக்கத்துக்கு மறுபெயர்கள் இருக்குது, முதன்மை பணவீக்கம் என்று சொல்லலாம். வெளிப்படையான பணவீக்கத்தை என்ன சொல்லலாம், முதன்மை பணவீக்கம். இவர மறுபெயர் இருக்குது அடிப்படை பணவீக்கம். ரைட். முதன்மை பணவீக்கம், முதன்மை பணம். இவர் அடிப்படை பணவீக்கம், அடிப்படை பணவீக்கம். ரைட். அப்ப இவ்வளவு தான் விஷயம். திருப்பி நோட் சொல்ல எழுதாடி எழுதி கொடுங்க. பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற உண்மையான அதிகரிப்பு விகிதத்தை காட்டுகிறது வெளிப்படையான பணவீக்கம். இது மக்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படும் உண்மையான அதிகரிப்பை காட்டும், மக்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படும் மாற்றங்களை அல்லது உண்மையான அதிகரிப்பை காட்டும். ஆனால் மைய பணவீக்கம் வேண்டா, வெளிப்படையான பணவீக்கத்தில் காணப்படும் குறைபாடுகளை நீக்குவதற்காக இல்ல நிரம்பல எச்சிகளை கருத்தில் கொண்டு சில வகையான பொருட்களின் விலைகளை நீக்கி, நிரம்பலர்ச்சிகள் காரணமாக சில வகையான பொருட்களின் விலைகளை, என்ன உணவு மற்றும் வலு போன்ற பொருட்களின் விலைகளை நீக்கி கணிக்கப்படும் பணவீக்கம் மைய பணவீக்கம் ஆகும். கணிக்கப்படும் பணவீக்கம் மைய பணவீக்கம் ஆகும். அதனால் என்ன வர போறார்,
மைய பணவீக்கத்தை விட வெளிப்படையான பணவீக்கம் எப்பொழுதும் பெரிதாக இருக்கும். எப்பொழுதும் பெரிதாக காணப்படும். அடுத்தது கவனிப்போம். அடுத்தது பணவீக்க வீதம். பணவீக்க வீதம் எப்படி காணும்? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பணவீக்க வீதம் பார்க்கணும் பிள்ளைகள். அடுத்தது மெய் வட்டி வீதம் எப்படி காணும்? பணவீக்க வீதம் என்று சொன்னால் 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட பொதுவிலை மட்டத்தில் அதிகரிப்பு காண்கிறது. 2 ஆண்டுகளுக்கு இடையிலான பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு. பாருங்க, இந்த பொதுவிலை மட்டத்திலே கவனிக்கணும். பொதுவிலை மட்டத்திலே அளவிடுகின்ற விலை சுட்டிகள் என்னென்ன? பிரதானமா NCPI இருக்கு, தேசிய நுகர்வோர் விலை சுட்டு. CCPI இருக்குது, கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டு. 2 விதமான நுகர்வோர் விலை சுட்டம் இருக்கு. அப்ப இதுல வார மாற்றங்கள் இருக்குத்தானே. இந்த மாற்றங்களின் ஊடாக எப்படி பணவீக்க வீதம் எடுக்க போறோம்? பாருங்க, பணவீக்க வீதம் தலைங்கதை போடுங்க. பணவீக்க வீதம் பணவீக்க வீதம் பணவீக்க வீதம் என்றா 2 வருட கால பகுதியில், ரைட்? 2 வருட கால பகுதியில், 2 வருட கால பகுதியில், ரைட்? பொதுவிலை மட்டத்தில் பிரைஸ்ல ஏற்பட்ட பொதுவிலை மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பின் 100 வீதம். அதிகரிப்பின் 100 வீதம். பாருங்க, 2016 2024 23 NCPI மூலம் பொதுவிலை மட்ட அதிகரிப்பு 10 வீதம். 10 வெப்பம் இல்ல 100 60 வெப்பம் 60 அதிகரிச்சிருக்கு. 2024 NCP கணிக்கப்பட்ட பொதுவிலை மட்டம் 70 மாறி இருக்குது. அப்ப 2 கால 100 வீதம் தான் இந்த பணவீக்க வீதம். பணவீக்க வீதம் சமன், ரைட்? நுகர்வோன் விலை சுட்டனில் ஏற்பட்ட மாற்றம். முந்திய ஆண்டு நுகர்வோன் விலை சுட்டன், தர 100. அப்ப காணுங்க பாப்போம். உதாரணம், இது 60, இது 70. 2023 ஆண்டு 60, 2024 ஆண்டு 70. அப்ப பணவீக்க வீதம் எப்படி இருக்கும்? நுகர்வோன் விலை சுட்டலில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? 10. நுகர்வோன் விலை சுட்டலில் ஏற்பட்ட மாற்றம் 10. தர 100. 100 கீழ் 6, ரைட்? வெட்டினீங்கள் என்று சொன்னால் 6 6, ரைட்? 40க்கு 6 6, 40க்கு 6 6 36, ரைட்? அங்க 6 16 6 2 பேரும் விளங்க சொல்றது. இப்ப சும்மா உதாரணம் போட்டு காட்டியிருக்கிறேன், ரைட்? இப்ப பணவீக்க வீதம் என்று MCக்களையும் கேள்வி கேட்கிறோம். வீதம் காண சொன்னா இந்த 2 வருட கால பகுதியில விலை சுட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் நுகர்வோர் விலை 24 தான் தந்திருக்கிறேன். 23 ஆண்டு நுகர்வோர் விலை சுட்டம் தர 100 போட்டு விடுங்க. சரி, பணவீக்க வீதம் வரும். பணவீக்க வீதம், ரைட்? ரைட். அப்ப இன்றைக்கு கவனிக்கணும். இன்றைக்கு இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம், செலவு தூண்டல் பணவீக்கம், ரைட்? ரைட், வெளிப்படையான பணவீக்கம், மைய பணவீக்கம் சம்பந்தமா பார்த்திருக்கோம். அதோட எக்ஸ்ட்ராவா பணவீக்க வீதம் பார்த்திருக்கோம். அப்ப அடுத்த கிளாஸ் இந்த மெய் வட்டி வீதம் என்னன்னு பார்க்க போறோம், ரைட்? மெய் வட்டி வீதம் பார்த்துட்டோம்னு சொன்னால் அங்கால பார்க்கணும் இந்த பணவீக்கம் காரணமாக என்ன தீமை இருக்கு, என்ன பொருளியல் செலவுகள் இருக்கு எங்களுக்கு. அடுத்தது பார்க்கணும் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துற காரணிகள் என்னென்ன, அது பார்த்துட்டோம் என்றால் இந்த பொதுவிலை மட்டத்தின் முன்பகுதிகள் முடிச்சு. அதுக்கு பிறகு பெரிய ஒரு பகுதி இருக்குது, விலை சுட்டன்.
சிசிபிஏ, என்சிபிஏ அந்த 2021 விலைச்சுட்டன் மாறினா பிறகு இப்படி இருக்கு கேல்குலேஷன். அதெல்லாம் பார்த்தா பிறகுதான் இந்த பாடம் பொதுநிலை மட்டம் முடிவுக்கு வரும். முடிஞ்சா பிறகு அடுத்தது என்ன போறீங்க விளங்க இல்ல மெசேஜ். சரி, சமன்பாடுல மேல இருக்கிறது என்னவா? ரைட். நுகர்வோன் விலை சுட்டணில் ஏற்பட்ட மாற்றம் வெளிக்கொள்ளுங்க. நுகர்வோன் விலை சுட்டணில் ஏற்பட்ட மாற்றம். நுகர்வோன் விலை சுட்டணில் ஏற்பட்ட மாற்றம். நுகர்வோன் விலை சுட்டணில் ஏற்பட்ட மாற்றம். இந்த பணம் வாங்கி முடிய இந்த தியரி கிளாஸ் நான் வந்து என்ன செய்ய போறேன்னா நிப்பாட்டு ஒன்று பாக்குறேன். ரைட். நுகர்வோன் விலைச்சுட்டனுக்கு மாற்றத்தின் கீழ் முந்திய அடியாண்டு நுகர்வோன் விலைச்சுட்டன். ரைட். முந்திய ஆண்டின் நுகர்வோன் விலைச்சுட்டன், முந்திய வருடத்தின் நுகர்வோன் விலைச்சுட்டன் 200. ஏனண்டா ஒழுங்கு இல்லை. ஏனண்டா கிட்டத்தட்ட 14 பேர் 15 பேர் 18 பேர் வாரீங்க. 18 20 பேர் தியரிய படிப்பீங்க. தியரிய படிக்க என்ன செய்யறாங்க இல்ல வாராங்க இல்ல. இந்த பணம் வாங்கி முடிய என்ன செய்ய போறேன், இந்த தியரி கிளாஸ் என்ன செய்ய போறேன் நிப்பாட்டுற நோக்கம் ஒன்று இருக்கு. உங்களோட இப்ப நீங்க இந்த 12 பேரும் நீங்க ஒழுங்கா வருவீங்களான்னு சொன்னா நான் கண்டினியூவா கொண்டு போறேன், பிரச்சனை இல்லை. இதுலயும் பாருங்க 13 பேர் தொடக்கத்துல வந்தவங்க இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு ஆள் லீவ் ஆகி போயிட்டா. விளங்கா சொல்றது? அவ நான் என்ன சொல்றேன்னா வரலாம், வந்தா முடிய மட்டும் நிக்கணும், எல்லாரையும் வர வேண்டாம். அதான் சொல்றேன். விளங்கா சொல்றது? வந்தா தொடர்ந்து வரணும், இல்லாட்டி வந்துட்டு நிக்க கூடாது. அப்ப நானும் மினக்கெட்டல ப்ரிப்பேர் பண்ணி படிப்பிச்சு கொண்டு இருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு இதுக்கு இல்லையே வார காட்டான எம்சிக்கு எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன் உங்களை மினக்கெட்டு. ஏனண்டா உங்களுக்கு நாள் நெருங்குது, திருப்பி எம்சிக்கு செய்து காட்டலாது. அப்ப தியரியோடய கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். விளங்குதா? சில சில பிள்ளைகளுக்கா மட்டும்தான் இந்த தியரியை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் வந்து பேப்பர் கிளாஸ்ல எம்சிக்கு செய்யத்தான் வெளிக்கிட்டேன் 25க்கு. இப்ப முக்கியமா கேட்டார்கள் இன்றைக்கு இருக்கு குரூப்ல இருந்து லீவா, முக்கியமா கேட்டார்கள் இன்றைக்கு கிளாஸுக்கு வரையில. என்ன தியரி செய்வோம் நாங்கள் வரையில கிளாஸுக்கு. அதுக்கான நீங்கள் ரைட் கவனிக்கணும். இந்த பணவீக்க வீதத்துக்கு அடுத்தது மெய்வட்டி வீதமா போடும். மெய்வட்டி வீதம் முடிய பணத்தின் இந்த பொருளியல் செலவுகள் பார்த்து முடிய இந்த இப்பத்தையான மாற்றங்கள் என்னென்ன மாற்றம் 2021க்கு அப்படி 21 சமன் 2000 முதல் 2013 சமன் 100 இருந்தது. 2021 சமன் 100 என்ன மாற்றம்? அது முடிய நிதிமுறைமை என்ற ஒரு பாடம் இருக்கல்லோ, நிதிமுறைமை என்ற பாடம். ரைட். நிதிமுறைமை என்ற பாடம் அதுல பெருசா என்ன செய்ய தேவையில்லை, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ரைட். அதுல இருக்கிற நோட்ஸ் தானே அப்படியே அந்த பகுதியை நான் கொஞ்சம் எங்க போறேன்னு சொன்னா மத்திய வங்கியை கொஞ்சம் கதைக்க வேண்டி இருக்கு. மத்திய வங்கியையும் வங்கி முறைமை கடனாக்கத்துல உங்களுக்கு சரியான அத பகுதியைத்தான் போக்கஸ் பண்ணி படிப்பிக்க போறேன். ரைட். மீண்டும் அடுத்த நான் நினைக்கிறேன் வியாழக்கிழமை நினைக்கிறேன். ரைட். வியாழக்கிழமை தியரி கிளாஸோட சந்திப்போம். ரைட். ரெக்கார்ட் வேணுமானாக்கள் மெசேஜ் போட்டா உங்களுக்கு ரெக்கார்ட் தருவேன். ரைட். நன்றி.